ஹாய் ஆல். சிறுதானிய சமையலில் குதிரைவாளியில் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். உப்புருண்டை சொல்லலாம். அதை அந்த ரெசிபி தான் இப்போ ஷேர் பண்ண போனேன். குதிரைவாளி சிறுதானிய அரிசி ஒரு அழாக்கு அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1.5 hours இல்லை 2 hours ஊறின பிறகு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்ச விழுது தயாராக இருக்குது. ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இந்த அரைச்ச குதிரைவாளி சிறுதானிய மிக்ஸியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஒரு கலவையாக சேர்ந்து வரும்போது ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். அது ஆறின பிறகு உருண்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் அடுக்கி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். கைவிடாமல் கலவி விட்டுட்டே இருக்கேன். சிக்கன் ஆகிடுச்சு. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தேன். இப்போது இது கார சட்னி செய்கிறதுக்கு இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, மிளகாய், காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு துண்டு மாங்காய் சேர்த்தேன். மாங்காய் சீசன் மாங்காய் இருந்ததால் 2 துண்டு மாங்காய் சேர்த்தேன் புளிக்கு பதிலாக. ஒரு புதினா இலை சேர்த்து ஒரு புடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு குதிரைவாளி கொழுக்கட்டை சைட் டிஷ்ஷாக சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது தயார் பண்ணி வச்சுருக்க குதிரைவாளி மிக்ஸ் தாளித்து விட்டுருக்கோம். அதை உருண்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டை அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா நல்ல சுவையான ஆரோக்கியமான குதிரைவாளி கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான உணவு. நீங்கள்